மைதா மாவு நாகா பிராண்ட் மைதா மாவுன்னு எடுத்திருக்கேன். இது வந்து புரோட்டாக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாரி அகலமான ஒரு பேசன்ல வந்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, மாவு பிசைறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு மாவுக்கு வந்து நான் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திருக்கேன். இது கூடவே உப்பு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துனா போதும். எண்ணெய் நெறைய ஊத்திறாதீங்க. இது உப்பு, சர்க்கரை, எண்ணெயெல்லாம் சேர்ற மாரி நல்லா கையில கலந்துக்கிட்டு, அதுக்கப்புறமாக லேசா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு நம்ம சப்பாத்திக்கு கோதுமை மாவெல்லாம் பிசைவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு கெட்டியாக வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும். கைகளில் ஒட்டாமல் மாவு வந்து கெட்டியாக இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமாக இந்த மாவு வந்து நம்ம இந்த பேசனில் வந்து நான் உங்களுக்கு பிசைஞ்சு காமிக்கிறேன். இது வந்து அவ்வளோ சௌகரியமாக இருக்காது. நம்ம கேஸ் அடுப்பெல்லாம் வைக்கக்கூடிய அந்த திட்டு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவு வந்து நல்லா உள்ளங்கைகள் அமுத்தி அமுத்தி இழுத்து இழுத்து பிசைகிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் விடாமல் பிசையணும். அதுதாங்க சீக்கிரட்டை. புரோட்டா வந்து செமையாக வரும் இந்த மாதிரி செஞ்சுட்டிங்கன்னா. இது இப்போ 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி இழுத்து பிசைஞ்சு அதுக்கப்புறமாக அதை வந்து அப்படியே உருண்டை மாதிரி இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாவு வந்து கொஞ்சமாக மேலாப்பில் எண்ணெய் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே வந்து ஊற விட்டுருங்க. நான் ஒரு 2, 3 மணி நேரமே ஊற வச்சுட்டேன். எனக்கு வேறு வேலை இருந்துன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு ஊற ஊற நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். நான் வந்து இப்போ எடுத்து காமிக்கிற மாதிரிங்க இந்த மாவு வந்து இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குது. அதுக்கப்புறமாக நம்ம அந்த அடுப்பு திட்டில் வந்து அந்த எண்ணெய் கொஞ்சமாக அப்ளை பண்ணி அப்படியே பிசைஞ்சு சொன்னேன் இல்லையா, அதே இடத்துலையே இப்போ இந்த மாவு வந்து நம்ம 2வது வந்து உருட்டி எடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, கைகளில் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து உருண்டைகளாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த கைகளில் வந்து இந்த பிசைஞ்சு வச்சிருக்கக்கூடிய மாவு வந்து அப்படியே எடுத்து எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். எல்லா மாவையும் உருண்டை உருண்டையாக எத்தனை உருண்டை வேணுமோ அத்தனை உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு, அது வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே எண்ணெயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி அந்த மாவு எல்லாமே அந்த உருண்டைகளை மூடி அப்படியே 1/2 மணி நேரம் வைங்க. அதுக்கப்புறமாக நம்ம அந்த திட்டில் வந்து அப்படியே தேய்ச்சி விட வேண்டியதான். நீட்டமாக அப்படியே வந்து நம்ம சப்பாத்தி கட்டை இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து அந்த மாவு வந்து இந்த அளவுக்கு வந்து அப்படியே நீட்டமாக தேய்ச்சி விட்டுங்க. அதுக்கப்புறமாக அதை வந்து கத்திகளில் கோடு போடுங்க. அப்புறம் அந்த மாவு வந்து அப்படியே சுருட்டி எடுத்து தோசைக்கல்லில் போட்டு எடுக்க வேண்டியதுதான். இந்த மாவு எல்லாமே சுருட்டி 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 எல்லாம் தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறமாக தான் இதை வந்து தட்டி திரும்பவும் தோசைக்கல்லில் போடணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ரொம்ப லேசாக தட்டாமல் ஓரளவுக்கு கைகளில் தான், சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ணாமல் கைகள்லேயே இந்த மாதிரி செஞ்சு அதுக்கப்புறமாக தோசைக்கல்லில் போட்டு எடுத்துருங்க. இதுக்கு வந்து பச்சை அவரை குருமா வந்து நான் செஞ்சுருந்தேன் இன்றைக்கி. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது நூல் புரோட்டாவாகவே இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க. நூல் புரோட்டாவான்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு லேயர் லேயராக லேயர் லேயராக அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்குது. சர்க்கரை வந்து கொஞ்சமாக போடுங்க, நிறைய போட்டுறாதீங்க. ஏன்னா சர்க்கரை சேர்த்துறது டேஸ்ட்டுக்காகவும் அந்த கலர் கொடுக்கறதுக்காக தான். அதனால் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துனா போதும். செமையாக இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம அவரை பிதுக்குன்னா அதில் வரக்கூடிய அந்த பச்சை அவரை இருக்குது இல்லைங்களா, அதில் தான் குருமா செஞ்சேன். இந்த புரோட்டாவுக்கும் இந்த குருமாவுக்கும் செமையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.